Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 3, algebra, exam sum பார்த்துட்டு இருக்கோம். 5 marks sum, important sum, 3.73 question number. A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, B ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. Find என்ன கேட்டிருக்கு, so that அப்படின்னா AB whole transpose equal to B transpose A transpose. இது டிரான்ஸ்போஸுக்குள்ள ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிரான்ஸ்போஸுக்கு உள்ள ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் லா அப்படின்ட்டு ரிவர்சல் SAL ஆர் ரிவர்சல் லா பின் திருப்புகை விதின்னு தமிழில் சொல்லுவாங்க. பின் திருப்புகை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் லான் 11th 12th வரும். சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குல, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருந்து பேப்பருக்கு ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோ. ஓகே, கிவன். ஓகேடா தம்பி. A 1 2 1 2 minus 1 1. Okay students, right. Next capital B, கம்மா வேணா போட்டுக்கோ. 2 minus 1 4 0 2. நல்லா ப்ராக்கெட் வேணால் பெருசாக போட்டுக்கேன். ஏன்னா அது மாதிரி அடிச்சு ஃபீல் பண்ணுவாங்க, உள்ளே இருக்க மைனஸ் அடிச்சு ஃபீல் பண்ணிடாத. ஆமாம், பார்த்து நிதானமாக அப்படி போட்டுக்க. -1 இது என்னது 0, பார்த்துக்க. ரைட். இப்போ B கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்போஸ் A அப்படின்னு எழுதிட்டு 1 2 1 2 minus 1 1. குட். அடுத்து B எழுதுகிறேன். 2 minus 1 4 0 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ, கொஞ்சம் நிதானமாக. ரைட். இப்போ ரோ பை காலம் பண்ணையில் இந்த ரோ இந்த காலம் ஒரு எலமெண்ட் தான். 1 2 is 2 1 2 is 2 1 0 0. குட். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், நெக்ஸ்ட் காலம் இங்கே வந்துடணும். ரோல் அதே ரோல் தான். 1 1 is 1 -1 4 2s are 8 1 2 is 2 +2. ஓகே, குட், முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரோ கீழே வந்துடலாம். அப்போ 2 2s are 4 -+1. அடுத்து 1 × 0 0. அடுத்து 1 2 is 2 என்ன 2 -2 1 4 is 4 என்ன 4 -4 1 2 is 2 +2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பாரு. இது 0 ஆயிருச்சு. இது 8 2 10 10ல் 1 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, இது 4 + 1 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா -4 கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பண்ணுறேன். ஈக்குவல் டு ரோ வந்து காலமாக மாற்றிக்க. 0 9 5 -4 தட் இஸ் 1 ஆன்சர். ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. எவ்வொரு இதுக்கு மார்க் உண்டு. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரோவையும் காலையும் மாற்றி எழுதும். இந்த இருக்குது 2 -1 பின்றது இந்த உடனே பார்த்து கூட எழுதிக்கலாம். அந்த இருக்குது. அடுத்து -1 4. நெக்ஸ்ட்டு 0 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஏ டிரான்ஸ்போஸ் ஏயை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்க. 1 2 1 2 -1 1. அவ்வளோதான். குட். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறேன். பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து 1ன்னு எடுத்திருக்கேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் 2 -1 0 -1 4 2 எழுதிட்டேன். ஓகே, அப்படி நேரம் எழுதிடுவோம். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியில் 1 2 2 -1 1 1. கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ. ரைட், குட். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 2 is 2 1 2 is 2 1 0 0. அடுத்து 2 2s are 4 1 is 1 -+1. அடுத்து +0. ஓகே, க்ளோஸ்டு. நெக்ஸ்ட்டு 1 is 1 -1 4 2s are 8 1 2 is 2. குட். அடுத்து அதே மாதிரி 1 2 is 2 -2 1 4 is 4 -4 1 2 is 2 2. ஓகே, குட். இப்போ என்ன ஆகும் பாரு. 0 5 10 + 1 -1 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 2 அடிச்சிட்டோம்னா -4.
இது இந்த ஆன்சர். ஓகே, இது 2. அப்போ 2 ஆன்சர் ஒன்றா இருக்காம இந்த இருக்குது ஃபஸ்ட்டு ஆன்சர் இந்த இருக்குது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். இந்த இடம் 059 - 4 இதுதான் செகண்டு. குட், கரெக்டு. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி LHS = RHSன்னு எழுதிடலாம். இல்லைன்னா AB ஹோல் டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், குட், சூப்பர். செம்ம நிதானமாக படி சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. தேங்க்யூ.